மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் டாக்டர் இப்ராஹிம், கன்சல்டன்ட் கார்டியாக் சர்ஜன், ஒர்க்கிங் இன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், வடபழனி. இரத்த குழாய் அடைப்பு, அதாவது இருதயத்துக்கு ரத்தம் கொடுக்கிற இரத்த குழாய்கள் அடைப்பு யாருக்கு காமனா ஏற்படலாம், அது ஏன் ஏற்படுகிறது, அது எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரத்த குழாய் அடைப்பு நார்மலா ரொம்ப காமனா நடக்கிறது சுகர் பேஷண்ட்களுக்கு, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடியதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ரெண்டாவது ரிஸ்க் ஃபேக்டர் பிபி. மூணாவது ஸ்மோக்கர்ஸ், சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனா நடக்கலாம். அது இல்லாம ஃபெமிலியல் ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு சொன்னா, யாருக்குன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஆல்ரெடி அவங்களுக்கு கார்டியாக் ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களோட சில்ட்ரனுக்கும் இரத்த குழாய் அடைப்புகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டயபெட்டிஸ் பேஷண்ட்களுக்கு இரத்த குழாய் அடைப்பு வருது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய இரத்த ஓட்டத்துல பிளாக்ஸ் ஏற்படும். எதனால ஏற்படுது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இரத்த குழாய் உள்ளார அதனுடைய வால்ஸ்ல கால்சியமோ இல்ல கொலஸ்ட்ராலோ படிமன் ஏற்பட்டு ஒரு மேடு மாதிரி உருவாயிடும். சீரா ஒரு டியூபுக்குள்ள ரத்தம் போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மேடுனால என்ன ஆகும், ரத்தம் போறப்ப தடை ஏற்படும். அந்த மேடு ஒரு சாதாரண ஒரு ஒரு சின்ன ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்கும் பொழுது தொந்தரவுகள் எதுவுமே காட்டாது, எந்த விதமான அறிகுறியுமே காட்டாது. இசிஜியோ எக்கோவோ ட்ரெட்மில் டெஸ்டோ பண்ணும் பொழுது கூட அவங்களுக்கு எதையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த மேடு என்ன ஆயிடும்னா, அந்த பிளாக்னு சொல்லுவோம், அதை நாங்க டெக்னிக்கலா, அந்த பிளாக் சடனா வெடிக்கும். அந்த பிளாக் சடனா வெடிச்சு ஒரு பிளாப் மாதிரி ஓப்பன் ஆயிடும். அந்த ஓப்பன் ஆகும் பொழுது அந்த இடத்துல ரத்தம் தேக்கம் ஏற்பட்டு ஒரு கிளாட் அந்த இடத்துல உருவாயிடும். அந்த இரத்த நாளத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மசில் ரத்த ஓட்டம் இல்லாம சடனா செயலிழந்துடும். அப்போ பேஷண்ட்டுக்கு அக்யூட்டா நெஞ்சு வலி வரலாம், மூச்சு விடுற தொந்தரவோ, இல்ல சடனா மயக்கம் போட்டு விழுந்து இறந்து கூட போகலாம். அவ்வளோ டேஞ்சரஸான ஒரு விஷயம். அந்த பிளாக் எங்க நடக்குது, அவங்களுடைய எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மசில அந்த இரத்த குழாய் சப்ளை பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த அட்டாக்குடைய வீரியம் இருக்கும். இது சடன் ஹார்ட் அட்டாக். இப்ப நான் சொன்ன அதே கொழுப்பு, அதே அத்ரோஸ்க்ளரோட்டிக் ப்ராசஸ் கிராஜுவலா நடந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேபிள் பிளாக்கா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்லோவா ரத்த குழாயை மூடும். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் வேற மாற்று பாதையில இருந்து ரத்தத்தை வாங்கிக்கிட்டு இருக்கும். அவங்க நார்மலான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்களுக்கு எந்த சிம்டமும் வராது. ஒரு 70-80% மேல அந்த இரத்த குழாய் அடைபட்டு போகும் பொழுது, அவங்க வேகமா நடக்கும் பொழுதோ இல்ல படி ஏறும் பொழுதோ, சடனா வெயிட்டை தூக்கிட்டு எங்கேயாவது நடக்கும் பொழுதோ அவங்களுக்கு ஒரு விதமான நெருடல், நெஞ்சு வலியோ இல்ல ஒரு விதமான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரலாம். அப்போ அவங்க இதுக்கு பேர் எக்ஸர்ஷனல் ஆன்ஜைனான்னு சொல்லுவோம், ஸ்டேபிள் எக்ஸர்ஷனல் ஆன்ஜைனா. அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடும். நிறைய பேர் தண்ணி குடிச்சேன் சரியா போயிடுச்சு, தண்ணி குடிச்சேன் சரியா போயிடுச்சு, நடந்தேன் கொஞ்ச நேரத்துல, உட்கார்ந்தேன் சரியா போயிடுச்சு அப்படிம்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் அடைப்பு சாதாரணமா இக்னோர் பண்ணிடுவாங்க. இது ஒரு இரத்த குழாயில இருக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்லோவா மற்ற இரத்த குழாய்களை டெவலப் ஆகும் பொழுது ஒரு பாயிண்ட்ல ரத்தம் பத்தாம போகும் பொழுது அந்த ஹார்ட்டுக்கு நீங்க எக்ஸர்ட் பண்ணும் பொழுது ரத்தம் பத்தாம அட்டாக் வந்துடும். ஹார்ட் அட்டாக் நார்மலா நம்ம யார் யாருக்கு ரொம்ப அதிகமா வருங்கிறது ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் சாதாரணமா இருக்கிறவங்க, எந்த விதமான ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லாதவங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்றவங்க, நல்ல யோகாசனம் பண்றவங்க, நல்ல லைஃப் ஸ்டைல் நார்மலா இருக்கிறவங்களுக்கு கூட சம்டைம்ஸ் வருதே டாக்டர், அது ஏன் வருது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு என்ன காரணம், ஏன் வருதுங்கிறத பின் பாயிண்ட் பண்ணி இவருக்கு இதனாலதான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாது. ஏதாவது மெயினா பாத்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் ரீசன் தான், இல்ல லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் தான். இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம பின் பாயிண்ட் பண்ணி இதனாலதான் இவருக்கு வந்தது அப்படின்னு கண்டிப்பா நம்மளால
சொல்லவே முடியாது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்ததுன்னா என்னென்ன அறிகுறி வரும், எப்படி அவங்க வந்து அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து நெஞ்சு வலி தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். அது இல்லாமல் ஸ்லைட்டாக ஒரு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியோ இல்லை கிடினஸோ இல்லை ஒரு பால்பிட்டேஷன், இந்த மாதிரி ஒரு பர்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தான் ஏர்லியராக தே வில் ப்ரெசென்ட். நார்மலாக வந்து சடனாக போயிட்டு நான் வந்து இன்னையிலேருந்து ஜிம்முக்கு போகிறேன், நான் போய் ஐ எம் கோயிங் டு டூ எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு சுத்தமாக பழக்கமே இல்லாமல் சடனாக போயிட்டு தே வில் டூ விகரஸ் எக்ஸசைஸ். நார்மலாக ஒரு 5-6 வருஷம் எதுவுமே பண்ணாமல் சடனாக போயிட்டு பயங்கரமாக ஹெவி வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது, ஸ்ட்ரெனுவஸாக வந்து ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் வார்ம் அப் இல்லாமல் ஒரு கிராஜுவலாக கொண்டு போகாமல் வென் யூ டூ சடன் வெயிட் லிஃப்டிங், சடன் எக்ஸசைஸ், இவங்களுக்குலாம் வந்து சடனாக சம்டைம்ஸ் ஹார்ட் அட்டாக் வரலாம். நார்மலாக இருக்காங்க, வீட்டில் இருக்கும் போது சாப்பிட்டு உட்காந்துருக்கும் போது கூட வரலாம். ஸோ என்ன காரணம், ஏன் வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. பட் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்திருக்கு, டவுட்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா இமீடியட்டா யூ கோ. ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணுறது தான் பெஸ்ட். போய் இசிஜி எடுத்துட்டு, இசிஜியில் வேரியேஷன் தெரியுதா, இசிஜியில் வேரியேஷன் தெரியல, டாக்டர் வந்து உங்களோட சிம்டம்ஸ் அசஸ் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை அப்படின்னா then okay, you can take other treatments. Majority of the times antacid medicines இல்லை ஒரு ஜெலூசில் இல்லை சுக்ராஃபில் அந்த மாதிரி ஒரு ஆன்டி ஆசிட் மெடிசன்ஸ் எடுத்தாலே ஓரளவுக்கு சப்சைட் ஆகிடும். இல்லை இட் இஸ் டவுட்ஃபுல், ஒரு சிம்டம்ஸ் கொஞ்சம் கிளாசிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கு, யூ ஹாவ் டு கோ ஃபார் அ பெட்டர் மெடிக்கல் ஹையர் சென்டர் அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் போயிட்டு மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணுறது தான் பெஸ்ட்.